தன்னோட கட்சி நோக்கத்திற்காக தான் தவிர மக்களோட நல்லதுக்கும் மாற்றத்துக்கும் அப்படிலாம் எதுவுமே செய்யல. பேருக்கு இதை மட்டும் தான் மாற்றம் முன்னேற்றமே தவிர அது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் இருக்க தவிர வன்னிய மக்களுக்காக என் மக்களுக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அழுகிறதா இருக்கட்டும், புலம்புறதா இருக்கட்டும், அப்படின்ற மாதிரி வீரவசனம்லாம் பேசுகிறதா இருக்கும். ஆனால் அவங்க வன்னியின மக்களுக்குன்னு என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றும் கிடையாது. பாஜக கூட கூட்டணி வைக்கலைன்னா நான் என்னை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அன்புமணியும் அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணியும் காலில் விழுந்து கதறினதாகவும், இந்த பக்கம் அன்புமணி தான் முக்கியம் அப்படின்றாலும் இதாகிறாங்க. ஆனால் மக்கள் எந்த இடத்துலையும் முன்னேறலை. அப்போது இந்த கட்சி உடைஞ்சதுக்கு காரணம் சாதி தான். சாதியை முன்மாதிரியாக எடுத்து எந்த கட்சி தொடங்கினாலையும் கடைசியில் வீழ்ச்சி பாமக மாதிரி தான் இருக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, கடந்த ஒரு 2 நாளாக ராமதாஸ் மிஸ் அன்புமணி சண்டையை தான் தொடர்ச்சியாக எல்லா ஊடகங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ராமதாஸ் அன்புமணிக்கு என்ன தான் பிரச்சனை, நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி, ராமதாஸ் அன்புமணிக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி பலரும் கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க. அப்படி அவங்களுக்குள்ளே நடந்த சர்ச்சைகள், வெடிப்புகள், பூகம்பங்கள், இதை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். என்ன பேச போகிறோன்னா, 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ராமதாஸ் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ஒரு மாவட்ட செயலர் ஒரு லெட்டர் எடுத்து படிக்க வச்சார். அவரும் நல்ல தகவலாம் சொன்னார். இவர் என்ன சொன்னார்னா, என் பையன் அவங்க அம்மாவை பாட்டில் எடுத்து அடிக்க போனான், அது சைடில் மிஸ் ஆகி கீழே செவுத்துல பட்டுச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினார். அதே மாதிரி நிறைய பேர் அவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாட்டில் எடுத்து அவங்க அம்மாவை அடித்தார், மிஸ் ஆகிடுச்சு. அப்படி என்ன தான் அடிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன கோபம் வந்துச்சுன்னா, முகுந்தன் யார்? இந்த முகுந்தன், இந்த முகுந்தனுக்கு இளைஞர் அணி தலைவர் பொறுப்பை கொடுத்தாரு அன்புமணி. இந்த முகுந்தனால் தான் தொடர் கான்ட்ரவர்சி சர்ச்சையும் இந்த கட்சி இன்றைக்கி பிளவுபடுற அளவுக்கு வளர்ந்துருக்க காரணம் என்னென்னா முகுந்தன் தான். முகுந்தன் யார் அப்படின்னா, ராமதாஸோட பொண்ணோட பையன், ராமதாஸுக்கு பேரன். அவருக்கு இளைஞர் அணி தலைவர் தர்றதுனால தான் மேடையில் அவருக்கு இளைஞர் அணி தலைவர் பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அன்புமணி டக்குன்னு கோவப்பட்டு அவங்ககிட்டலாம் என்ன வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு மைக் எடுத்து போட்டார். அப்போ உடனே நாகரிகமாக இல்லை அப்படின்னு பயங்கரமான கான்ட்ரவர்சி ஆச்சு. அன்னையிலேருந்தே பூகம்பம் வெடிச்சு. அன்னைக்கு தான் பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பேக் வரலாறு இருக்குது. என்ன வரலாறுனா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் அப்போது கிட்டத்தட்ட ராமதாஸுக்கு அவங்க வன்னியரின மக்கள் மத்தியிலேயே பொட்டிமணின்னு சொல்கிறதும், தான் சொந்த குடும்பங்களை மட்டும் வளர்த்துருந்தா பேசுகிறதும், மற்ற வன்னிய மக்களை பெருசாக பார்க்குறதில்ல, கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இதை 25 பேர் வன்னிய இடஒதுக்கீடுக்காக இறந்ததாக சொல்கிறாங்க. அவங்களுக்குன்னு எந்த சலுகையுமோ இல்லை வீடு கட்டி தந்ததோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு பொதுவாக பயங்கரமாக குற்றச்சாட்டு செலுத்துகிறாங்க. அப்படி இருக்கையில் வன்னிய மக்களுக்குன்னு மட்டும் அவங்களுக்கு எந்த இதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடந்தாலும் சரி, இல்லை ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் சரி, அவங்க பஸ்ஸை கொளுத்துறதா இருக்கட்டும், இல்லை சாதி சார்ந்த ஆணவ கொலைகளுக்கு இதாக இருக்கட்டும், ஈடுபடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆட்படுறத பார்த்திங்கன்னா வன்னிய இன மக்கள் சாதாரண பாமர மக்கள் தான். ஆனால் இவர் கேஸ் வாங்கிறது இல்லை, இவர் சாதாரண இடத்துல ஒரு சஃபஸ்கேட்டடாக இருக்கார், ரொம்ப சேஃபாக இருக்கார் அப்படின்னு சொல்லி வன்னிய மக்களை நிறைய குற்றச்சாட்டு செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் டைமில் அதிமுகவுக்கிட்டையும் பாஜகக்கிட்டையும் மாறி வெறும் பணத்துக்காக கூட்டணி வைக்கிறதாகவும் பயங்கர குற்றச்சாட்டு செலுத்துகிறாங்க. ஆனால் வெளியில் என்ன சொல்லிப்பாங்கன்னா, ராமதாஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பையனாக இருக்கட்டும், என் மக்களுக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அழுகிறதா இருக்கட்டும், புலம்புறதா இருக்கட்டும், அப்படின்ற மாதிரி வீரவசனம்லாம் பேசுகிறதா இருக்கும். ஆனால் அவங்க வன்னியின மக்களுக்குன்னு என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் பேசுகிறது பார்த்திங்கன்னா, அக்னி செட்டில் பிறந்தேன், நெருப்பில் பிறந்தேன், வீர செட்டியில் பிறந்தேன்ற மாதிரி வீரவசனம் மட்டும்தான் பேசுவாங்க. உண்மையிலே ஒரு மனிதன் நெருப்பில் பிறக்க முடியுமா? அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஒரு படித்த ஒரு டாக்டராக இருக்கார். டாக்டராக இருக்கிறவர் ஒரு நெருப்பில் பிறக்க முடியுமா அப்படின்னு நமக்கு நிறைய பேர் கேள்வி எழுப்ப முடியும். இல்லை அறிவியல் ரீதி அப்படிலாம் பாசிபிளே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி கருத்தெல்லாம் பேச முடியாது. இப்போ தொடர்ச்சியாக வன்னியர் இளைஞர்களுக்கு எதிராகவே தொடர்ச்சியாக பேசுகிறதா இருக்கட்டும், கருத்து சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது மக்கள் இயல்பாகவே ஒரு பக்கம்
வெறுக்கிறதா ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னவா இருக்குன்னா, ஓட்டரசில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் சொந்த குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. முகுந்தனை எட்டு வந்தனால தான் மைக் எடுத்து போடுறதா இருக்கட்டும், வீசுறதா இருக்கட்டும் அப்படின்னு அப்போவே பூகம்பம் நடந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்ற நிறைய மக்கள் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்களும் ஒன்றா தான் இருக்கோன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே திலகபாமாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற நிறைய பேர்லாம் வந்து கட்சியிலேருந்து பொறுப்பு நீங்கள் தலைமை தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. உடனே அவங்கள பதவிட்டு நீக்கவும் செஞ்சார். அடுத்த இன்னொரு கூட்டத்தில் சித்திரை முழுநிலவுன்னு சொல்லி ஒரு கூட்டம் வச்சாங்க மகாபலிபுரத்தில். அதில் கூட அதெல்லாம் நடக்காத ராஜா, எனக்கு நான் இன்னமும் இளைஞராக தான் இருக்கேன், நான் கட்சி நான் தான் எடுத்துப்பேன், என்னை மீறி எவனாலையும் முடிவெடுக்க முடியாது அதிரடியே பேசவும் செஞ்சார். நிறைய பேர் அணிதிரட்டினாங்க. கிட்டத்தட்ட இதுவரை வரலாற்று இல்லாத அளவுக்கு மக்கள் அணிதிரண்டாகவும் சொன்னாங்க. ஆனால் என்னாச்சு, ஒரு 2 நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு உடனே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. ராமதாஸுக்கு தலைமை பண்பு கிடையாது, அவர் தொடர்ச்சியாக காடு வெட்டியை இழிவுபடுத்தினவர், அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை பாட்டில் எடுத்து கையால் வீசினவர் அப்படின்ற மாதிரி ஒரே போடுறாரு. அதே மாதிரி பாஜக கூட கூட்டணி வைக்கலைன்னா நான் என்னை உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணியும் காலில் விழுந்து கதர்னதாகவும் அவர் சொல்கிறாரு. இது எல்லா ஊடகங்களும் பேசு பொருளாக இருக்குது. உடனே அவர் அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு, அன்புமணி அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, மீட்டிங் வைக்கிறார். சோழிங்கநல்லூரில் மாவட்ட செயலாளர்களோட மீட்டிங் வைக்கிறார். மீட்டிங் வைக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எல்லா இதுலையும் எல்லா மாவட்ட செயலும் போகிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருள்னு ஒரு எம்எல்ஏ கலந்துக்கல. இன்றைக்கி எம்எல்ஏவும் இருக்கக்கூடிய அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி என்ன சொல்கிறாருன்னா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒன்று நான் இந்த ஊரை விட்டு ஓடணும், இல்லைன்னா நான் என் உயிரை விடணும் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் கிட்ட கதர்னதாக சொல்கிறாங்க. அப்போது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகார போட்டி தான். அதிகார போட்டி மட்டும் இல்லாமல் இவருக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். பிஜேபியோட வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போது அங்கே இருக்கிற எல்லா கட்சி உறுப்பினர்களும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் நிறைய பேர் கட்சியிலேருந்து மாறிடுச்சு. மக்கள் விரும்பலை பாஜக கூட கூட்டணி வைக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் சுத்தமாக யாரும் விரும்பலை. ஏன் விரும்பலை? ஏன்னா நிதி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை சாதி சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மத சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை உரிமை சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஓரவஞ்சனையாக பார்க்குறது, ஒரு ஈக்குவலாக சமத்துவமாக பார்க்காம இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்கள்லேருந்து இந்திய மக்களும் பெரும்பான்மை மக்களும் இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு மக்கள் பிஜேபி புறக்கணிக்கிறாங்க. ஆனால் பாஜக கூட தொடர்ச்சியாக கூட்டணி வைக்கிறதுனால அங்கே இருக்கிற வன்னிய மக்களை விரும்பாதனால திரும்ப மறுபடியும் கூட்டணி வைக்கிறதுனால ராமதாஸுக்கு அது பிடிக்கல. அப்போது கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக மாதிரியே மாறிடுமோ, தன்னோட கட்சியில் இருக்க உறுப்பினர் அத்தனையும் பாஜக கூட போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அன்புமணி பதவி வரிக்காக தொடர்ச்சியாக பாஜக கூட்டணியில் தான் இருக்கார். அதே சமயம் இந்த கட்சி தொடர்ச்சியாக வீழ்ந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா சாதி ரீதியான விஷயங்களை கையில் எடுத்தது. 2011 நத்தம் காலனி விஷயத்தில் சாதி ரீதியான பிரச்சனையில் பெரிய கலவரம் நடந்தது இருக்குது, மரக்காணம். இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு சாதி பிரச்சனைகளை கையாண்டு, அதே மாதிரி நாடகம்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற பிரச்சனைகள் எடுக்கிறதா இருக்கட்டும், தொடர்ச்சி சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு சாதி தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு போனது இன்னொரு பெரிய அவரோட டவுன். ஆரம்ப காலகட்டத்தில் பயங்கரமான ஃபீல்டு ஒர்க் பண்ணார் ராமதாஸ், பயங்கரமான இது பண்ணாருன்னு சொன்னாங்க. அது உண்மை தான். ஆனால் எந்த மக்களுக்கும் எந்த நோக்கத்திற்கு அப்படிலாம் தன்னோட கட்சி நோக்கத்திற்காக தான் தவிர மக்களோட நல்லதுக்கும் மாற்றத்துக்கும் அப்படிலாம் எதுவுமே செய்யலை. பேருக்கு இதை மட்டும் தான் மாற்றம் முன்னேற்றமே தவிர அது அவங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் இருக்க தவிர வன்னிய மக்களுக்காக. ஆனால் இன்றைக்கி ராமதாஸ் புறக்கணிக்கிறாங்க, இந்த பக்கம் அன்புமணி தான் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு இதாகிறாங்க. ஆனால் மக்கள் எந்த இடத்துலையும் முன்னேறலை. அப்போது இந்த கட்சி உடைஞ்சதுக்கு காரணம் சாதி தான். சாதி சங்கங்களை வளர்த்துருந்து சாதி இதை பண்ணது இதுதான் காரணமாக இருக்குது தவிர, அப்போது இது ஒரு முன்மாதிரியாக நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம், எல்லா கட்சியிலும் எடுத்துக்கணும். சாதியை முன்மாதிரியாக எடுத்து எந்த கட்சி தொடங்கினாலையும் கடைசியில் வீழ்ச்சி பாமக மாதிரி தான் இருக்குன்றது தான் இன்றைய நிலை. மற்றொரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.